தொழுது பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். செய்த உபகாரங்கள் சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எழாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எழாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா 38 ஒரு நாளிலே நான் அவனுடைய நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன்னுடைய கட்டுகளை எல்லாவற்றையும் அனுப்பேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ ஆண்டவருக்கு முன்பாக தகப்பனே, நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கிறீங்க? இப்பொழுதுக்கு உங்க இருதயத்தினுடைய ஏக்கம், வாஞ்சை, விருப்பம் கர்த்தர் கொடுக்க முடியும். இசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறேன் என்று சொன்னவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நான் சுகமாக முடியும். சுகம் என்பது சரீரத்திலே மாத்திரமல்ல, மனசுல அப்பா, எங்க குடும்பத்தில் அப்பா, எங்களுடைய உறவுகளில் அப்பா, என்னுடைய சம்பாத்தியத்தில் ஆண்டவரே, இயேசுப்பா நான் நிறைய குறைவுபட்டு இருக்கிறேன். கடன் பிரச்சனை, எங்கள் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுகளிலே பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள பிரச்சனை, வேலையில்லாத திண்டாட்டம், திருமணமாகவில்லை, பிள்ளைகள் இல்லை, திருமணமாகியும் பிள்ளைகள் இல்லை, எங்கள் குடும்பத்திலே புத்தி சுயாதீனம் இல்லாத பிள்ளைகள் உண்டு, மென்டலி ரிட்டார்டட், சாபக்கேடான காரியங்கள் அநேக சமயங்களிலே ஏன் நடக்கிறது, எதற்காய் நடக்கிறது புரியவில்லை தகப்பனே. நானும் செபித்து செபித்து சோர்ந்து போனேன், கேட்டு கேட்டு அழுத்து போனேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் குடும்பத்திலே சுகம் உண்டு, என் சரீரத்திலே சுகம் உண்டு, என் வாழ்க்கையிலே சுகம் உண்டு, என்னுடைய எல்லா காரியத்திலும் சுகம் உண்டு ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நான் சுகமாவே உம்மை கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நான் சுகமாவே உம்மை கர்த்தாவே.
சொல்லுங்க. நான் சுகமாவே உம்மை கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் மரித்து போன கர்த்தாவே. லாசருவை உயிர்ப்பித்த வார்த்தை. நான் சுகமாவே உம்மை கர்த்தாவே. வார்த்தையிலே லாசருவை உயிர்ப்பித்த வார்த்தை. மாறாவின் கசப்புகளை மாற்றிய வார்த்தை. மரித்து போன லாசருவை உயிர்ப்பித்த வார்த்தை. மாறாவின் கசப்புகளை மாற்றிய வார்த்தை. மனதுருகி நோய்களை சுகப்படுத்திய வார்த்தை. இன்று என் வாழ்வின் கண்ணீரை மாற்ற வராதோ. மனதுருகி நோய்களை சுகப்படுத்திய வார்த்தை. இன்று என் வாழ்வில் திரும்பமாய் பாடுவோம். மரித்து போன லாசருவை. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நான் சுகமாவே உம்மை கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நான் சுகமாவே உம்மை கர்த்தாவே. வார்த்தையிலே சுகம் உண்டு. வார்த்தையிலே ஜீவன் உண்டு. வார்த்தையிலே சுகம் உண்டு. வார்த்தையிலே ஜீவன் உண்டு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நான் சுகமாவே உம்மை கர்த்தாவே. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் காற்றையும் காணாதபடிக்கு, மழையும் காணாதபடிக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனால் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அதுதான் ஆச்சரியமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். கர்த்தர் விரும்புகிற காரியம் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே உன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பொழுது, நிச்சயமாய் உங்களுடைய வீடுகளிலே இருக்கிற எல்லா பள்ளங்களும் ஆசீர்வாதத்தின் தண்ணீரினாலே நிரப்பப்படும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி கேள்வி கேட்காதீங்க. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் கடந்து போகட்டும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும் அதிசயங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று உனக்குள்ளே வசித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை பலப்படுத்தும்படியாய், உன்னை இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஆசீர்வாதமாய் உயர்த்தும்படியாய் 2011 தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லாவற்றிலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் உன்னோடு கூட நடந்து வருகிறார். அதிசயங்கள் செய்கிறவர். பாடுவோமா? அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.